Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always aspire to be with him. Amen. Blessing and the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who partake of, who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which washed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may aspire to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கை கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, our Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. சகரியா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனம் வரை. Zechariah chapter 5 verse 1 to 11. Verse 1. நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில், இதோ பார்க்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். Then I turned and lifted up many eyes and looked, and behold a flying roll. வசனம் 2. தூதன், நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு, ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன். அதன் நீளம் 20 முழு, அதன் அகலம் 10 முழுமாயிருக்கிறது என்றான். And he said unto me, What seest thou? And answered, I see and flying roll. The length thereof is 20 cubits, and the breadth thereof 10 cubits. வசனம் 3. இப்பொழுது அவர், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். இந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறதன்படியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறதன்படியே அழிக்கப்பட்டு போவான். Then said he unto me, This is the curse that unto goeth over the face of the whole earth. For every one that
shall, shall be cut off as on this said, according to it, and every one that answereth shall be cut off as that said and according to it. வசனம் 4. அது திருடன் வீட்டிலும் நான் என் நாமத்தைக் கொண்டு பொய் யானையிடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்களோடும் கூட நிர்மூலமாக்கும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்றார். And I will bring its flood, said the Lord of hosts, and it shall enter into this house of the turf, and into this house of him that answereth fleshly by my name, and it shall remain in the midst of his house, and shall consume it with this timber thereof and these stones thereof. வசனம் 5. பின்பு என்னுடனே பேசின தூதன் வெளியே வந்து என்னை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து புறப்பட்டு வருகிறதை என்னவென்று பார் என்றார். Then the angel that talked with me went from and said unto me, Lift up and out in thine eyes, and see what is this that goeth from. வசனம் 6. அது என்னவென்று கேட்டான். அதற்கு அவர், அது புறப்பட்டு வருகிறதாகிய ஒரு மரக்கால் என்றார். பின்னும் அவர், பூமியெங்கும் தூதன் தன் அவர்களுடைய கண் நோக்கம் என்றார். And I said, What is it? And he said, This is an henoch that goeth for. He said, and moreover, this is their resemblance to God all the earth. வசனம் 7. இதோ ஒரு தாலந்து நிறையான யாமுடி தூக்கி வரப்பட்டது. மரக்காலின் நடுவிலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தாள். And behold, there was an lifted up talents of lands, and this a woman that sat in the midst of this heap. வசனம் 8. அப்பொழுது அவர், இவள் அக்கிரமக்காரீன் என்று சொல்லி அவளை மரக்காலுக்கு உள்ளே தள்ளி ஈயக்கட்டிய அதின் வாயிலே போட்டார். And he said, in this and wickedness, and he cast and it into this midst of this heap, and he cast and his weight of the land upon his mouth thereof. வசனம் 9. அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து, இதோ புறப்பட்டு வருகிற 2 ஸ்திரீகளை கண்டேன். அவர்களுக்கு நரையின் சட்டைகளுக்கொத்த சட்டைகள் இருந்தது. அவர்கள் சட்டைகளின் சுற்றிலும் இருந்தது. அவர்கள் மரக்கால்களை பூமிக்கு வானத்திற்கும் நடுவாய் தூக்கி கொண்டு போனார்கள். Then lifted I up many eyes, and looked, and behold, there come out 2 women, and the wind was in their wings, for they had the wings like the wings of this stork, and they lifted up the apart between the earth and the heaven. வசனம் 10. நான் என்னுடனே பேசின தூதனை நோக்கி, இவர்கள் மரக்காலை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று கேட்டான். Then said I to the angel that talked with me, do this bear the epa. வசனம் 11. அதற்கு அவர், ஸ்நேயர் தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டை கட்டும்படிக்கு அதை கொண்டு போகிறார்கள். அங்கே அது அஸ்திவிக்கப்பட்டு தன் நிலையிலே வைக்கப்படும் என்றார். And he said unto me, that build it an house
into the land of the sinner, and it shall be and establish it, and set there and upon her own base. இன்னைக்கு இரும்புக்கு எங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து இரும்பு ஷீட் போட்டு வச்சுருக்காரு எங்கள் அப்பா. ஓட்டை வடை வந்து எங்கள் வீட்டில் செஞ்சாங்க ஒருத்தங்க. ஓட்டை வடை இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு குடிசை தொழில் மாதிரி செய்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கோசம் அது போட்டது அந்த இரும்பில் ஷீட்ஸு. அந்த ஹேங்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவர் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க எங்கள் வீட்டில் புகை அதிகமாக வருதுன்னு சொல்லி தான் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் காலி பண்ண சொன்னாங்க. காலி பண்ணி விட்டோம். போகிறதுக்கு முன்னாடி அந்த இது நல்லா இருந்தது, சீட்டு துரு பிடிக்காமல். அவர் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வந்து ஏதோ எரிச்சு விட்டுட்டு போனார். அதில் சீட்ஸ் எல்லாம் துரு பிடிக்க ஆரம்பிச்சிது. அந்த துரு பார்த்திங்கன்னா காலப்போக்கில் அந்த ஷீட்டை பாதித்து அது உள்ளே இருக்க ஆங்கிள்ஸ் எல்லாமே பாதிக்க ஆரம்பிச்சிது. இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் அதுக்கு பெயிண்ட் பண்ணேன். அந்த ஆங்கிளுக்கெல்லாம் ஷீட்ஸு எங்கள் அப்பா செகண்ட்ஸில் ஒரு 5000 ரூபாய்க்கு ஷீட்ஸ் வாங்கி போட்டார். அந்த ஆங்கிள்ஸுக்கு பெயிண்ட் ஒட்டுமொத்தமாக வீட்டில் இருக்க மோட்டார், ஒரு டேபிள் ஆங்கிள்ஸ், அப்புறம் ஒரு குழாய்க்கு கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் 1.5 லிட்டர் பெயிண்ட் ஆச்சு. பெயிண்டில் ப்ரைமர் எல்லோ கலர், அப்புறம் கேட்டுக்கு. இதை காலையில் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு. அதுவும் இந்த ஆங்கிள் அடிக்கிறது தான் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அப்புறம் என் வண்டி கீழே இந்த இதில் பேட்ரி இருக்க அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. அந்த பிளேட் கூட துரு பிடிச்சிருந்தது. அதுக்கும் லாஸ்ட்டாக எனக்கு இல்லவே இல்லை. ஆனால் லாஸ்ட்டாக ஒரு 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் பாட்டிலில் இருந்தது. அதை எடுத்து அடித்து ஃபினிஷ் பண்ணி அப்புறம் இந்த அடுப்பு எல்லாத்துக்கும் அடிச்சிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதுவும் அந்த இதை க்ளீன் பண்ணி அடிக்கும் போது மூக்கிலலாம் தூசி ஏறி விட்டா லங்ஸ்குள்ளெல்லாம் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இன்றைக்கி செம்ம ஹார்ட் ஒர்க். அளவு கிருபையாக அதை அடித்து முடிக்க கிருபை கொடுத்தார். நன்றி. திருப்பியும் பெயிண்ட் ஒரு கோட் ஏற்றணும். அது ஏற்றும்போது ரோலர் வாங்கி ஏற்றலாம்னு நினைக்கிறேன். அதுவும் எனக்கு பிடிச்ச ஒயிட் கலர் தான் ஏற்றலான் இருக்கேன். எப்போ ஏற்ற போகிறேன்னு தெரில. டிலே பண்ணக்கூடாது. ஏன்னா இயர்லி 1 டைம் நம்ம அதை பெயிண்ட் பண்ணிட்டோன்னா துரு பிடிக்காது. 2வது அதிக தூசி இருக்காது அதில். ஏன்னா அந்த தூசியை தட்டும் போதே மூக்கில் ஏறுது. முடிஞ்ச அளவுக்கு அந்த பஃப் இருக்கும் அந்த ஓடில், அந்த மாதிரி ஒரு ஓடு காஸ்ட்லியாக போடணும். போடுறதுக்கு முன்னாடி அங்கே கெட்டிட்டு மேலே வந்து ஷாப் மாதிரி வைக்கலான்னு ஒரு ஐடியா. ஃபஸ்ட் ஃப்ளோரில் கீழே வந்து பார்க்கிங். அப்புறம் என் ரூமை டிரைவிங் ஸ்கூல் ஆஃபீஸ் ரூமாக மாற்றணும். இந்த அடுத்த மாதம் ஜனவரியோட முடியுது. அதோட பெரிய கிருபை. ஒவ்வொரு இதுலேயும் தேற்றி நம்ம நடத்தி கொண்டு 5 வருஷத்தை ஃபினிஷ் பண்ண கிருபை கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு மிச்சம் சுவிட்செல்லாம் இருக்குது. அப்புறம் பார்க்கிங்கில் விட்ருக்க அந்த பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கட்டி எடுத்து NOC வாங்கி அதுக்கப்புறம் தான் டிரைவிங் ஸ்கூலுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.